இங்க பிங்கிங்கிற பொண்ணு அவட அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதும் அது என்ன சவுண்டுன்னு அப்பா கிட்ட கேக்குறா. அவரோ பூனை தான் குட்டி போட்டிருக்கு, அதுதான் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இவ ரொம்ப ஆசையா பூனையை போய் பார்க்கலாம்னு கேட்க அப்பாவோ நைட்டு வேணாம் மார்னிங் போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. நைட்டு எல்லாரும் தூங்குனதும் யாருக்கும் தெரியாம பாப்பா நைஸா டார்ச் எடுத்துட்டு பூனைக்குட்டியை பார்க்க போறா. அப்படியே பால்கனி கதவை திறந்து எல்லா பக்கமும் பூனையை தேடி பாக்குறா. அப்போ சடனா நாய் குளிக்கிற சவுண்ட் கேட்டதும் பயந்து போய் வெம்மா ஓடி வந்து அம்மா கிட்ட படுத்துக்கிறா. விடிஞ்சது நேரம் அப்பா கிட்ட போய் பூனையை பார்க்கணும்னு சொல்றா. அப்பாவும் போய் பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்துடுறாரு. இவ அந்த பூனையை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அந்த பூனையை ஒரு கூடக்குள்ள போட சொல்லிட்டு பால்கனில வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கு கிட்டின்னு பேர் வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு வரேன்னு அது கிட்ட சொல்லிட்டு போறா. ஸ்கூலுக்கு போனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் ரொம்ப ஹாப்பியா எங்க வீட்டுல பூனைக்குட்டி இருக்குன்னு சொல்றா. டிராயிங் கிளாஸ்லயும் பூனையை வரையத்தான் டீச்சர் கத்து கொடுக்குறாங்க. இவ வரைஞ்ச பூனைக்கும் கிட்டி மாதிரியே கலர் கொடுக்குறா. அப்படியே ஸ்கூல் முடிஞ்சதும் ஆட்டோல வரா. அப்ப ரோட்ல யாரோ பூனைக்குட்டி மேல டயரை ஏத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒருவேளை அது ஓன் பூனையா இருக்குமோன்னு கேக்குறாங்க. இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு அது என் பூனையா இருக்காதுன்னு கத்திட்டு ஆட்டோ டிரைவரை வேமா வீட்டுக்கு போக சொல்றா. வீடு வந்தது வேமா வீட்டுக்குள்ள போய் பூனைக்குட்டியை தேடுறா. பார்த்தா அது அங்க இல்ல. இவளும் எல்லா பக்கமும் தேடிட்டு அம்மா கிட்ட கேக்குறா. அவங்களும் அது எங்கேயாச்சும் போயிருக்குன்னு சொல்லிடுறாங்க. இவளும் அழுதுகிட்டே ஒருவேளை அடிபட்டது நம்ம பூனையா இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூல்ல டீச்சர் எல்லாரையும் கதை சொல்றாங்க. இவளும் அவ பூனையை பத்தி ஃபீல் பண்ணிட்டு அவளோட பூனைக்குட்டியோட கதையை சொல்றா. அப்படியே தினமும் அவளோட கிட்டி திரும்ப வர மாதிரி கனவு கண்டுட்டே இருக்கா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ கனவு உண்மையாகும்னு நம்புறா.